தொடர்ந்து ஆதரவு வந்து அரசியல்வாதி ஸ்டாலின் வந்து சிபிகேயோட வளர்ச்சியை வந்து கணிக்க தவறிட்டாரு. இதுவே ஒரு ஆதரவு வருகிற எதை குறிச்சாரு கணிச்சாரு. அவர் போய் சேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுகவிலேருந்து அவர் போனது டிசிகாவுக்கு. டிசிகாவில் இடம் இல்லைன்னு சொன்ன உடனே போறதுக்கு இடம் இல்லாமல் அவர் போனது இன்றைக்கு தாவேகாவுக்கு. ஆனால் இன்றைக்கு லாட்டரி சீட்டு நடத்தி அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இன்னைக்கு லாட்டரி சீட்டுனால பல குடும்பங்கள் தற்கொலைக்கெல்லாம் ஆளான காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே லாட்டரி ஒழிக்கப்பட்டது. அந்த லாட்டரியை இன்றைக்கு மறைமுகமாக கொண்டு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய நோக்கமே தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறது தான். ஒரு லாட்டரி சீட்டை 10 சீட்டை அடிச்சு போறது போல இன்றைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு சொல்லுவாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுபோலதான் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நம்பி இல்லை. தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிச்சயமாக நம்ம தனிச்சு போட்டிடுவோங்கிறதுல அவங்க உறுதியாகவும் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 6 மாத காலத்துக்குள்ளேயே நிச்சயமாக ஆட்சி மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் 5 ஆண்டு காலம் செய்திருக்கிற சாதனைகளை அவர்கள் எண்ணி பார்க்க தவறிவிட்டார்கள். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்கார்ந்து அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைத்து பார்த்து ஓட்டு போடுவார்கள். தமிழக வெற்றி கழகம் நமக்கு எதிரி கிடையாது. திமுக தான் நம்மளுடைய உண்மையான எதிரின்னு எடப்பாடி பழனிசாமி எதை வேணாலும் பேசிட்டு போறாங்க. அவர்கிட்ட என்னங்க இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவர் பேசுறத பத்திரிகையில போடுறீங்க, செய்தி வரணுங்கிறதுக்காக போடுறாரு. அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண? அவருக்கு வந்து கூட்டத்துல இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அங்க வந்து உடனே வைத்தியத்தை காமிக்க மருத்துவ பார்க்கறதுக்காக போனாங்க. அவர் அப்படி பழுத்த அரசியல்வாதி, அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடியவர் அல்ல.